திண்டுக்கல் மாவட்டம் எங்கள் பகுதி வந்து நத்தம் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய மாங்காயினுடைய சந்தை இது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு அடுத்தாப்படி வந்து எங்கள் இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாவட்டத்தில் வந்து இது பெரும்படியாக வந்து மாங்காய் விவசாயம் பண்ணுறாங்க. மாங்காய் விவசாயம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிகமான ஹெக்டேர், அதாவது வந்து ஒரு 50,000 ஹெக்டேரில் வந்து மா விவசாயம் பண்ணுறாங்க. அதாவது கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா, அதாவது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரல், அந்த புள்ளி கருப்புலாம் விழுந்து விவசாயிகளுக்கு மாங்காய் விலை விற்கலை. அதாவது காய்ச்சும் வந்து உற்பத்தி பண்ணியும் வந்து அவங்களுக்கு சரியாக முதல் பண்ண முடியலை. ரூ. 10 ரூ. 12 மாங்காய் விற்று ஒரு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. சரி, இந்த ஆண்டாவது மருந்து நம்ம இது பண்ணி மகசூலுக்கு வந்து முறையாக உழவுலாம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இந்த மாங்காய் தொழிலில் வந்து கடந்த 30 ஆண்டுகளாக வியாபாரம் பண்ணுறோம். இந்த விவசாயிகளோட தொடர்பு இருக்கோம். இந்த ஆண்டு மாதிரி வந்து ஒரு மோசமான ஒரு ஆண்டை நாங்கள் இது வரைக்கும் சந்தித்ததில்லை. இந்த எங்கள் பகுதியில் நத்தம் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாமரத்தை நம்பி தான் இந்த விவசாயிகள் வாழ்கிறாங்க. முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இந்த எங்கள் நத்தம் பகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 25,000 ஹெக்டேர் வந்து எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க. பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த உரம் மருந்து எல்லாமே பண்ணால் கூட அது பருவ காலத்தில் தவறி மருந்து ஒரு சிலது அடித்ததுனால அது ஒரு பாதிப்புங்க. இருந்தாலும் இந்த மருந்து கம்பெனி வந்து அரசு வந்து எப்படி அங்கீகாரம் தர்றாங்க, எந்த மெத்தீரியல்களும் விவசாயிகளுக்கு தெரியல. அவங்களுக்கும் தெரிஞ்ச மருந்து வந்து அடித்து அதை அந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடித்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து அந்த டயத்தில் காய்க்காமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து 2% அந்த மாதிரி, அதாவது 25% மொத்தத்திலே மாங்காய் விளைச்சலுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களாம் வந்து இதை நம்பி உள்ள இதுங்க. விவசாயிகள் வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து அவங்க அடித்த மருந்து காசு கூட இந்த தடவை மாங்காய் கிடைக்காது. அவங்க பண்ண செலவு கூட வந்து இந்த மகசூல் கிடைக்காது. இப்போ சில பேர் வந்து இந்த மாமரத்தை வெட்டுற அளவுக்குலாம் இருக்கலாம். இன்றைக்கி விவசாயி அவ்வளவு சூழ்நிலை மோசமாக போயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து சரி போகணும்னா தமிழக அரசு சார்பாக வந்து நீங்கள் விவசாயிகள் மாதிரி வந்து இதுக்கு வந்து எப்படி நீங்கள் டெல்டா மாவட்டத்தில் வந்து மழை பெஞ்சாலும் வறட்சி நிவாரணத்துக்கு எப்படி நீங்கள் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் மானியம் தர்றீங்களோ அதே மாதிரி வந்து இதை வந்து நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். கிட்டத்தட்ட வந்து 14 மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் முதல்ல மாங்காய் விளைச்சல் ஆகுது. அதில் நத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆய்வு பண்ணுங்கள். ஒரு வேளாண்மை குழு வச்சு ஆய்வு பண்ணிவிட்டு இந்த வருஷத்துடைய விவசாயிட்ட நீங்கள் நேரடியாகவே கேளுங்க. அதாவது அந்த அளவுக்கு பாதிப்புங்க. 2% வந்துச்சுன்னா எப்படி தான் மாங்காய் விவசாயம் பண்ணுறது, அந்த மரத்தை நம்பி எப்படி தான் வாழ்வாதாரம் பண்ணுறது, எப்படி அடுத்தாப்படி வந்து இந்த மாமரத்துக்கு எப்படி செலவு பண்ணுறது, இதை நம்பி எப்படி நம்ம குடும்பத்தை ஓட்டுறது, அந்த மாதிரி இன்றைக்கி வாழ்வாதாரங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விலைவாசியெல்லாம் பார்த்தீங்கன்னா விலைவாசி இன்றைக்கி கணிசமாக கூடியிருக்குங்க. கூடுனாலும் வந்து விவசாயிகள் மாங்காய் இருந்தால் தானே அந்த இது போய் மகசூல் சேரும், விவசாயிகளுக்கு பலன் கிடைக்கும். அந்த இன்றைக்கி வந்து கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரூ. 12 ரூ. 13 விற்ற மாங்காய் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கல்லாமைன்னு அதாங்க இன்றைக்கி ஜூஸுக்கு போகிறது. இன்றைக்கி ரூ. 25 கல்லாமை இன்றைக்கி பொசிஷன் இன்றைக்கி இங்கே சில்லறை இருக்குது. நல்ல தெளிவான மாங்காய் ரூ. 35 போகுது. அப்போ அந்த விலை கிடைச்சாலும் உற்பத்தி இல்லைங்கும்போது வந்து விலை கூடியும் விவசாயிகளுக்கு புண்ணியம் இல்லை. அதே மாதிரி எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கல்லாமை, செந்தூரம், காதரு, மல்கோவா, கிரேப்பு, நடுச்சாலஞ்சோட கிரேப்பு, ருமேனியா, நாடு உள்ளிட்ட வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கு மேலே வெரைட்டி வந்து இங்கே அதிகமாக காய்க்குது. இங்கே நாங்கள் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோங்க. ரெண்டாவது எங்களுடைய மாங்காய் வந்து ஒரு தரமான மாங்காய். ஒரு வெளி மார்க்கெட்டுக்கு எங்கள் மாங்காய் பூரா அக்செப்ட் நல்ல குவாலிட்டியாக வந்து இங்கே நிர்ணயம் பண்ணுறோம். அதே மாதிரி இந்தியா முழுவதும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் ஏற்றுறோம். அதே மாதிரி இங்கே தமிழ்நாடு லோக்கல் பூராமே ரீட்டைல் பண்ணுறோம். இருந்தாலும் விவசாய இந்த தடவை வந்து இதை நம்பி உள்ளவங்களுக்கு நாங்கள் என்னென்னு கேள்விக்குறியாக இருக்குது. இதை தயவுசெய்து வந்து நீங்கள் ஆய்வு பண்ணி விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் மூலியமாக எங்களுக்கு ஒரு விவசாயிகளுக்கு தீர்வு பண்ணணும். மாமரம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். நான் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக எடுத்திருக்கேன். செலவு வந்து மருந்தடிப்பு செலவு ஒரு 1 லட்ச ரூபா பக்கம் வருது. வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 70,000 ரூபா தான் வரும். ரொம்ப லாஸ் ஆகுது. கவர்மெண்ட்டில் பார்த்து இதுக்கு ஏதாவது மானியம் மாதிரி கொடுத்தா கொஞ்சம் விவசாயிகளுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ கடந்த முறைக்கு இந்த வருஷம் கடந்த முறைக்கு ஒரு 20% தாங்க இருக்குது. 100க்கு 20, 15% தான் வருமானம் வந்திருக்கு. ரொம்ப லாஸ். காப்பு அதேங்க 100%க்கு ஒரு 15லேருந்து 20% தான் காப்பு. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் மழை இல்லை, பத்தாவதுக்கு மருந்துகள் சரியில்லை, பூராமே கொஞ்சம் சரியில்லாமல் வருது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.